தமிழும் வடமொழி சொற்களும் இன்று பழக்கத்தில் வந்துவிட்டது. குலுக்கல் அல்லது குலுக்கை என்ற ஒரு இணையதளம் இருக்கிறது. அதில் தமிழ் ஆய்வாளர்கள் 2 பதிவை நான் கேட்டேன். எப்படி நம்முடைய தமிழில் நமக்கு தெரியாமலே இந்த வடமொழிகள் கலந்துவிட்டது. ஒரு 5 எழுத்துக்கள் சொல்லுவார்கள். ஹ, ஹரிஹரன் சொல்கிறோமே, ஹ, ஷ, வருஷம், சரஸ்வதி, அந்த ச போடுவாங்க, சரஸ்வதி. இதை போல ஒரு 5 சொற்கள். அதை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவற்றை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிறோம். தமிழ் வார்த்தைகள் இன்று எல்லோரிடமும் இருக்கிறது. அகராதி இருக்கிறது. அகராதியை தேடினால் நமக்கு பல தகவல்கள் கிடைக்கும். எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வடமொழியிலிருந்து, வடநாட்டில் இருந்து இங்கே வந்தது தான். குரு பகவான் என்று சொல்வார்கள். குரு பகவான் என்று சொல்வார்கள். வானத்தில் இருக்கக்கூடிய சில விண்மீன்கள், அதை நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் பரப்புரை செய்கிறார்கள். இதுபோல நம்முடைய அன்றாட வழக்கில் இப்போ நம்முடைய தமிழ் மாதங்கள் இருக்கிறது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, இதெல்லாம் சுத்தமாக தமிழ் எழுத்துக்கள் தான். ஆனால் வருடங்கள் 60 வருடங்கள் சொல்கிறார்களே, அந்த 60 வருடங்களும் வடமொழி சொற்கள் தான். இது சர்வசாதாரணமாக இந்த கோவிலில் இருப்பவர்கள், மற்றபடி ஜோதிடர்கள் அதை சாதாரணமாக அவர்கள் பேசுகிறார்கள். தமிழர்கள் தான் அவர்கள். இதுபோல எப்படி நமக்கு நாம் எல்லாம் கிரகஸ்தன் என்று சொல்வோம், கிரகம் என்று சொல்வோம். அது தமிழ் எழுத்து அல்ல, வடமொழியிலிருந்து வந்தது தான். கோள் என்று தான் சொல்ல வேண்டும். சூரியனுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்றால் கதிரவன், அதுதான் சரியான பெயர். கோள், கோள் என்று தான் சொல்ல வேண்டும். இதுபோல தமிழுக்கு ஒரு பெருமை உண்டு. திருக்குறளில் 1330 பாடலில் ஒரு வடமொழி சொல் கூட கிடையாது. எல்லாம் மற்ற மொழிகளில் சர்வசாதாரணமாக வடமொழி சொற்கள் கலந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் வந்துவிட்டது. அதை வெளிப்படுத்திய அந்த காணொளியை பார்த்துத்தான் இதை நான் செய்கிறேன். நம்முடைய தமிழ் மொழி உலகத்திலேயே மூத்த மொழி. பல மொழிகள் அழிந்து விட்டன. இருந்தாலும் தமிழ் சங்க காலத்திலிருந்து பாதுகாத்து வருகிறோம். தமிழ் எங்கே தொடங்கியது என்று ஆராய்ந்தால், ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து புலம்பெயர்ந்து தென்னாட்டிற்கு வந்தவர்கள் தமிழர்கள். சங்கம் வைத்து வளர்த்தது மதுரை, தென்மதுரை, கபாடபுரம் என்பார்கள். குமரிக்கண்டம் என்ற ஒன்று இருந்தது, அழிந்துவிட்டது. அங்கே வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று தெரியாது, கடலுக்குள் போய்விட்டது. எனவே தமிழர்கள் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும். இந்த பிறமொழி சொற்களை நாம் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து செய்தால்தான் நாம் தமிழை காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் வடமொழி சொற்களோடு நாமும் கலந்து விடுவோம். இப்படித்தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று தமிழிலிருந்து பிரிந்து வந்த மொழிகளில்
இந்த வட சொற்கள் கலந்து விட்டன. அது உங்களுக்கே புரியும். நமக்கு க என்று சொன்னால் ஒரே எழுத்து தான் க, அந்த மாத்திரையை வைத்து சொல்வோம். ஆனால் வடமொழியில் 4 சொற்கள் இருக்கும். க க க க அப்படிம்பார்கள். எனக்கு ஹிந்தி தெரியும். இதெல்லாம் காரணம் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் ஒரு மொழி தான், தமிழிலிருந்து வந்ததாக சொல்வார்கள். இந்த உலகத்தில் மூத்த மொழி தமிழ் என்று சொல்லும் பொழுது தமிழிலிருந்து வந்த மொழிகள் அதில் சமஸ்கிருதம், மற்ற இந்த மொழிகள் தான் மலையாளம், கன்னடம், துளு, தெலுங்கு இவைகள் தான். இன்னும் தெரிந்தோ தெரியாமலோ சமஸ்கிருதம் கலந்து, நாம் எந்த மதத்திற்கும் எந்த எதிரி அல்ல. ஆனால் தமிழ் இப்படி அழிந்து கொண்டே போவதை தடுப்பதற்குத்தான் இந்த காணொளி. குலுக்கை என்ற இணையதளத்தில் நீங்கள் தேடி தெரிந்து கொள்ளலாம் எப்படியெல்லாம் தமிழ் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்குவதற்காகத்தான். கருணானந்தம் இது வடமொழி சொல்தான். அவரே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார், கருணாநிதி. ஆனால் நமக்கு ஸ்டாலின் என்று சொல்கிறோம், இஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அது தமிழ் சொல் அல்ல. உதயநிதி, இது போல வார்த்தைகள் எல்லாம் தமிழ் தான். அதனால்தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி அவர்கள் பெயரை மாற்றி விட்டார்கள். எனவே நாமும் அமுதம் குறிப்பாக தமிழ் சொற்களை பெயர் வைக்கும் பொழுது பயன்படுத்த வேண்டும். அது என்ன பெயராக இருந்தாலும் தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அழகு, அழகன், எத்தனையோ சொற்கள் இருக்கிறது. இன்பம், இன்ப நிதி, இப்படியெல்லாம் பெயர் வைத்துள்ளார்கள். இதுபோல தமிழ் சொற்களை நாம் பெயர் வைக்கும் பொழுது வைத்தால் நமது தமிழை காப்பாற்ற முடியும், பரப்ப முடியும். பலர் மோகத்தினால், மற்ற மொழியின் மோகத்தினால் அவர்கள் பெயரை ஹர்ஷன் என்று மாற்றி விடுகிறார்கள். இன்னும் அதுபோல பல எழுத்துக்கள் வடமொழி சொற்களை வைத்து சொல்கிறார்கள். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். இப்படி நாம் பயன்படுத்தினால் தமிழை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது முழுமையாக நீங்கள் கேட்க வேண்டும். எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்துள்ளேன், சிதம்பரம் கொள்ளிடம். அதில்தான் தொடர்ந்து நான் பதிவிட்டு வருகிறேன். பலர் எனக்கு ஆதரவு தருகிறார்கள். அதனால் நான் ஊக்கம் பெற்று இதை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன்.